வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மழலை சுமை சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. சுதிட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்ப நடந்ததல்ல, இதெல்லாம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. சிவலிங்கம் பயத்தில் தயங்கி தயங்கி கேட்ட கேள்வி. புருஷன் கேள்வியில் பூரித்து போனாள் ஆவுடை. அவளுக்கு ஆச்சரியம் என்றால் ஆச்சரியம். அட, நம்மாளு கேட்ட கேள்வி நெசந்தானா? நம்ப முடியாத திகைப்பு, பரவச ததும்பல், திரும்ப கேட்கிற ஆவல் பரப்பு. என்ன கேட்டீக? என்ன கேட்டீக? இன்னொரு வாட்டி சொல்லுக. அவளது முகமலர்ச்சி, கண்ணில் வியப்பின் மின்னல், சிவலிங்கத்துக்குள் பயம் கலைந்த தெளிவு. உற்சாகத்தில் சற்று உயர்ந்த குரல், அதில் ஒரு துள்ளல். நம்ம ஊர்ல இருந்து கிணறு வெட்டுற கூலி வேலைக்கு 10 ஆளுக மேக்காட்டுக்கு போறாக. நானும் போவட்டான்னு கேட்டேன். நம்ம ஊரை விட்டா வேற ஊரு பார்த்தறியாத அப்புராணி, கிழக்கு வடக்கு திசை தெரியாது உமக்கு. போய் என்ன செய்வீரு? ஆளுகளோட போறோம், பாடுகளை பார்க்கறோம். ஆளோட ஆளா வந்துட போறோம். இதுல திசை என்னத்துக்கு தெரியணும்? பிள்ளைக வீட்டை விட்டு 20-30 இருந்துருவீங்களா? இருக்கணும் இல்ல, இருந்துதானே ஆகணும். வேலை சொல்லி இல்லாம எம்புட்டு நாளைக்கு தான் இப்படி சும்மாவே இருக்கிறது? சோத்து பாட்டுக்கு வழி பார்த்தாகணும் இல்ல. மழை தண்ணீர் இல்லை. 4 வருஷமாக வானத்தின் மனசு கல்லாக இறுகி போயிற்று. தீ பிடித்த கூரை வீடாக காய்ந்து கருகி கிடக்கிறது. காடு கரைகள், மாடு கன்றுகளுக்கு கூட காய்ந்த கூலமும் கிடைக்கவில்லை. கடும் வறட்சி, கடும் வெக்கை, தீக்காடு. நிலம் நீச்சு வைத்திருக்கிறவர்களே கை தொட்டி இல்லாமல் கண்ணு மொழி பிதுங்குகிற போது கூலி ஜனத்தின் கதி. நண்டும் நசுக்குமாய் 4 பிள்ளைகள் வயிற்றை நினைப்பது எப்படி? தலை பிரசவத்துக்கு வீட்டுக்கு வந்திருக்கிற மூத்த மகளை எப்படி பராமரிக்க? தொட்டுக்கு வழி. இருக்கிற அரை குறுக்கம் புஞ்சையும் தரிசா கிடக்கு, மழை இல்லாம. 7-8 நாட்களாகவே கவலைப்பட்டு போயிருந்த ஆவுடை குலை பதறி கிடந்த அவளின் நடுக்கம். என்ன செய்ய, ஏது செய்ய என்று வழி அறியாத திகைப்பு, மருட்சி. மூச்சு திணறி போயிருந்தாள். சிவலிங்கத்தின் சொல் அவளுக்கு ஆறுதலாக இருந்தது. மூச்சு போய் வர வழி விட்டது. கூலி வேலைக்கு போய் 10 நாளைக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்பி வைத்தால், அடேங்கப்பா, எம்புட்டு லேசாக இருக்கும். ஆவுடைக்குள் ரெக்கை அடிக்கிற மனசு. சொல் புத்தி கேட்டு கேட்டு செயல்பட்டு வந்த புருஷன் முதலாக சுயமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறான். அந்த சொந்த புத்தியை நினைக்க நினைக்க அவளுக்குள் பூரிப்பு, பெருமிதம், மனம் கொள்ளாத சந்தோஷ ததும்பல். இன்னும் 2 நாளில் புறப்படுகிறான் சிவலிங்கம். மேக்காடு என்றால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பக்கம், தளவாய்புரம், முகவூர் ஏரியா. துணிமணிகளை துவைத்து காய போட்டு மடித்து துணி பைக்குள் வைத்தாள். பல்பொடி, சீப்பு, கண்ணாடி எல்லாம் எடுத்து வைத்தாள். பயணத்துக்கான ஏற்பாடு. மருகி மருகி திகைக்கிற சிவலிங்கம். புலி குகைக்குள் நுழைய போகிறவனைப் போல மருட்சி. கண் காணாத தொலை தூர சீமைக்கு போகிறவனைப் போல் பதற்றம். ஏன் பயமா இருக்கா? ஆவுடையின் பரிவில் தாய்மை நுட்பம். இல்ல, போவணுமில்ல. கஷ்டமா இருக்கும்னு தோணுதா? பாறையை கூட தலையில தூக்கி கடல்ல போட்டுருவேன். பாடுபடுற கஷ்டத்தை பத்தி பயம் இல்ல. பிறவு நீ ஆக்கி வச்ச கஞ்சியை மட்டுமே குடிச்சு பழகிட்ட. போற இடத்துல யாரோ ஆக்கி வச்ச சோத்தை எப்படி திங்க? அதான் பயமா இருக்கு. அவன் அடி உதட்டில் மெல்லிய துடிப்பு, கண் ஓரங்களில் மனக்கசிவு, நாதியற்ற அபலை. தன சோகத்தோடு கலங்கி போய் நெருங்குகிற புருஷன், தன்னையே உலகமாக நம்பி கிடக்கிற ஆத்மநேயம். நெக்குருகி போன ஆவுடை, அட ஐயா, ராசா என்ற பரவச அழுகை கதறலோடு அவனை ஆவி பிடித்தாள். பிடி மயிரில் கையால் தழுவி வாரி அணைத்து மார்புக்குள் போட்டு இறுக தழுவினாள் ஆவுடை. அவனது காய்ந்த தலை மயிரில் அவளது கன்னத்தை அழுத்தினாள். வழிந்த கண்ணீர் உச்சந்தலையை நனைத்தது.
மூத்த மகள் கல்யாண பேச்சு ஆரம்பித்த நாளையிலிருந்து கிட்ட வரக்கூடாது என்று எச்சரித்திருந்த ஆவுடை, அவன் சிணுங்கி வந்து சேட்டை செய்த போதெல்லாம் அதட்டி விரட்டிய ஆவுடை. 16 கல்யாணம், 17 மகள், 35 வயதில் துறவு என்று தன்னையே வதைத்து கொண்ட ஆவுடை சிவலிங்கத்தின் வெள்ளையான அன்பில் நிகழ்ந்து விட்டாள். நீயே கதி என்று வந்து விழுந்துவிட்ட புருஷனுக்கு தஞ்சமளித்து விட்டாள். பஞ்சம் பிழைக்கப் போகிறானே புருஷன் என்ற பரிதவிப்பு பரிவாக நிறம் மாறி நிகழ்வாகி குழைவாகி விரதம் கலைந்த விரக நாளாகி ஆனந்த தாண்டவமாடிய மோக இரவாயிற்று அவர்களுக்கு. மோக மேகங்கள் மோதி கசிந்த மழைக்காடு, மழை பெய்த சகதிக்காடு. குமரி குமரி பெய்த கோடை மழையில் நனைந்த கரிசல் மண்ணாக குழைந்த நிலையில் சிவலிங்கமும் ஆவுடையும் ததும்பலும் மனப்பூரிப்பும் நெஞ்சு நிறைவுமாக புறப்பட்டான் சிவலிங்கம் 2 நாளில். வீட்டுக்கு வெளித்திண்ணையில் நிறை மாச கர்ப்பமாக உட்கார்ந்திருக்கிற ராஜேஸ்வரி, 17 வயசு, சிற்றுடம்பு, உயிர் சுமந்து வருத்த வயிறு, பொருத்தமற்று தோன்றியது. பாகற்கொடியில் பூசணிக்காய் விளைந்த மாதிரி. தானும் இப்படித்தான் இருந்திருப்போம் இவளை சுமந்த போது என்று நினைத்து கொண்டாள் ஆவுடை. சமைஞ்ச உடனே கல்யாணம், தாலி ஏறின மறு வருஷமே கையில பிள்ளை. சரியா தப்பா தெரியலை. ஆனா தலைமுறை தலைமுறையா இப்படித்தான் கழியுது. தலையை சொரிந்து கொண்டே யோசித்தாள் ஆவுடை. எம்மா, என்னடி தலையெல்லாம் கிடந்து அரிக்குது பேனு, சித்தப்பாக்கியா? ராஜேஸ்வரி தலைமுடியை அவிழ்த்து நிகழவிட்டு இறங்கி வாசல் படியில் உட்கார்ந்தாள். மகளின் கூந்தலை வகிர்ந்து விரல்களால் வரி வரியாக மயிர் விலக்கி பேன் தேடினாள். பேனோ ஈரோ தென்பட்டால் 2 பெரு விரல் நகங்களாலும் நெரித்தாள். நெருக்கென்று சத்தம் கேட்கும். இளையதுகள் 2ம் விளையாடப் போயிருந்தன. பாவாடை கட்டின லட்சுமியும் கவன் போட்ட ராமுத்தாயும் வீட்டுக்குள்ளிருந்து ஒருத்தரை ஒருத்தர் துரத்தி கொண்டு ஓடி வந்தனர். 2 பேர் கையிலும் பருத்து காய்த்த பீர்க்கை நெத்து. கலகலா சலசலா என்கிற குலுங்கல் சத்தம், விதைகளின் ஆர்ப்பரிப்பு சத்தம். ஆவுடை அதட்டினாள். கோபம் கோபமாக கத்தினாள். அடியே சிரிக்கிகளா, இங்க வாங்கடி. என்னம்மா இது, என்னத்துக்கு தூக்கிக்கிட்டு தெரியுதீக? சும்மா விளையாட்டுக்குத்தான். உள்ள கொண்டு போய் பத்திரமா வைங்கடி. என்னத்துக்குமா? விதைக்காகத்தானே இந்த 2 பீர்க்கைய மட்டும் முத்த விட்டோம். பத்திரமா வச்சிருந்தா விதைகளை எடுத்து புஞ்சையில ஊனலாம்ல. மழை இல்லைல்ல? இல்லாமலேயாவா போயிரும்? இந்த வருஷமாச்சும் மழை பெய்யாமலா போயிரும்? இதுல இருக்கிற பீர்க்க விதைகளை ஊனி வச்சா 1க்கு 100 பொங்காமலா போயிரும்? பிள்ளைகள் 2ம் வீட்டுக்குள் போய்விட பேன் பார்த்து கொண்டிருந்த ஆவுடை கவலை தோய்ந்த குரலில் முணுமுணுத்தாள். உங்க ஐயா போய் எப்படி சங்கடப்படுதாரோ? சோறு தண்ணி உடம்புக்கு ஒத்திக்கிடுதோ இல்லையோ? காகிதத்தையும் காணல, மடியாடரும் வரல. வரும் வரும், 2 நாளைக்குள்ள வந்துரும். மவராசி, உன்னோட வாக்கு பொன்னா இருக்கட்டும். கவலையும் நம்பிக்கையும் கலந்த மன பிரார்த்தனையாக ஆவுடையின் ஏக்க குரல். பிரார்த்தனையின் ஆழத்தில் சோக கலக்கம். போஸ்ட்மேன் அண்ணாச்சி எப்பவும் இல்லாத புதுமையாக வீட்டு வாசலில் நின்றார். எம்மா தாயி, ஆவுட. என்னண்ணாச்சி? ஈரக்கையை சேலையில் துடைத்து கொண்டே பதற்றமாக வெளியே வந்தாள். இந்தா, இதுல ஒரு கை நாட்டு வை. எதுக்கண்ணாச்சி? சிவலிங்கம் 650 ரூபாய் அனுப்பியிருக்கான். காகிதம் எதுவும் வரலையா அண்ணாச்சி? இல்லம்மா, மணியடர் மட்டும்தான். வீட்டுக்கே ரக்கை முளைத்த மாதிரி இருந்தது. தரையில் கால் பாவாத சந்தோஷ அலை பாய்வு. மனசெல்லாம் கரைந்து பாகாக வழிந்து பஞ்சான மாதிரி ஓர் மிதப்பு. ஒரே ஆதாளி. பிள்ளைகளுக்கு ஒரே கும்மாளமும் குதூகலமும் ஆனந்த கூப்பாடு. பஞ்சகாலத்தில் பணம் பைசா பார்க்க முடியாத வறண்ட நாளில் 650 ரூபாய். காண கிடைக்காத புதையல். கையில் வந்த பரவசம். கடைக்காரரிடம் நல்ல பிள்ளையாகி விடலாம். கடன் அடைந்து வழி நடக்கலாம். பிள்ளைகளுக்கு ஆக்கி அவித்து போடலாம். பிள்ளை தாச்சி ராஜேஸ்வரி வாய்க்கு ருசியாக ஆசைப்பட்ட பலகாரம் வாங்கி தரலாம்.
ஆகாயம் முழுக்க ரெக்கை அடிக்கிற நினைவுகள், ஒளிமயமான நினைவுகள், பூ வாசமிக்க நினைவு மாலைகள். காகிதமும் வந்தது சிவலிங்கத்திடமிருந்து. இவன் சொல்ல சொல்ல யாரோ எழுதிய கடிதம். நலம் விசாரிக்கிற சம்பிரதாயங்களை கடந்து, நீ நல்லா இருக்கியா, நீ நல்லா இருக்க இல்ல என்று 2-3 இடங்களில் விசாரிப்பு. அந்த விசாரிப்புகளில் தெரிகிற அவனது ஆத்ம பிரியம். புல் அரித்து போனாள் ஆவுடை. சிவலிங்கத்தையே எண்ணி எண்ணி மாய்ந்தாள். அப்புறாணி மனுஷர், அடுத்த ஊரை பார்த்தறியாதவரு எப்படி சங்கடப்படுறாரோ, என்னென்னமெல்லாம் நினைத்து மருகி தவிக்கிறாரோ. இப்படியான நினைப்புகளிலும் பணம் வந்த சிறகடிப்புகளிலும் நாளும் பொழுதும் நகர்ந்து போக தமிழ் மாசப்பிறப்பை கவனிக்காமல் விட்டுவிட்டாள். மாச கடைசியில் அவள் குளித்திருக்கணும். ஆகவில்லை. அவளுக்குள் பகீர் என்றது. கண்ணுக்கு தெரியாத மாய அறிவாளால் அடிவயிற்றை வகிர்ந்த மாதிரியோர் திகில், கிலி, உள் மனசுக்குள் மாரடிப்பது போன்றதோர் சிறகடிப்பு. என்ன செய்ய, ஏது செய்ய? யோசனையும் கவலையுமாக 20 நாளாகிவிட்டது. நாவில் வழுவழுப்பு, விளக்கெண்ணெய் குடித்த மாதிரியோர் குமட்டல். 7 பெற்றவளுக்கு தெரியாதா? ஆவுடைக்குள் அதிர்ச்சி பரவல். ஐயோ, நான் என்ன செய்வேன்? ஊரு சிரிச்சிருமே, உறவு சிரிச்சிருமே, கேவல கூத்தாகி போச்சே. பரிவும் பரிதவிப்புமாக நிகழ்ந்ததற்கு வந்த வினையா? அட கிரகச்சாரமே, இப்ப நான் என்ன செய்ய? அவள் முகம் கருத்தது. மனசுக்குள் மருட்சி, பய இருட்டு. காலில் புண், முதுகில் கட்டி என்றால் யாரிடமாவது சொல்லி புலம்பலாம், மருந்து விசாரிக்கலாம். இதற்கு போய் எப்படி கேட்க? கேட்பதே கேவலம் இல்லையா? மூத்த மகளுக்கு தலை பிரசவம் நடக்க இருக்கும்போது கரு கலைப்புக்கு வழி கேட்டால் அது இழிவில்லையா? கேட்டால் கொழுத்த சிரிக்கி என்று உள்ளுக்குள் ஏளனமாக சிரிப்பார்களே. குழப்பமும் திகைப்புமாக தவித்தாள். அதை அறுக்கிற மாதிரி ஓர் சத்தம் தெருவில். ஐயையோ, பாதரவே, மேல தெரு ராசப்பம் ஆண்டுட்டானாமே. ஒரு பெண்ணின் அபாய குரல், அழுகை கதறல். பதறிப்போய் வெளியே வந்த ஆவுடை. அட கிரகச்சாரமே, இன்னைக்கு காலையில கூட டீ கடை பக்கத்துல பீமங்கணக்கா நின்னாரே, எப்படி செத்தாரு? ஆவுடையின் குரலில் பதைப்பும் பரிதவிப்பும். அரளி கொட்டையை நசுக்கி தின்னுதானாம். அப்படி சாகிற அளவுக்கு அந்த பாவிக்கு என்ன துன்பம்? நேத்து அவன் பொண்டாட்டிய சீண்டி இருப்பான் போல இருக்கு. பொண்டாட்டி இணங்கிட்டாளாம். சமஞ்ச மக பார்த்துட்டாளாம். சமஞ்ச புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு அப்படி செஞ்சிட்டோமேன்னு குன்னி போயிட்டானாம், கூசி போயிட்டானாம். அட கொடுமையே. மூத்த மக பெத்த புள்ளைக்கு தொட்டில் கட்டி கொடுத்துட்டு தாம் பெத்த பிள்ளைக்கு தொட்டில் கட்டுறதுக்கு சேலை கேட்கிற கூச்ச நாச்சம் இல்லாத பொம்பைகளையெல்லாம் உதுத்தன கழுத ஊருக்கு பெரிய கழுதைன்னு தெனா வெட்டா திரிஞ்சுகிட்டு இருக்குக. இந்த ஆம்பளை இதை ஒரு குத்தம்னு நினைச்சு வெக்கப்பட்டு போய் அரளி கொட்டையில உசுரமாச்சுக்கிட்டான். இதெல்லாம் கொடுமைதானே? ஆவுடைக்கு சுருக் சுருக்கென்று உறுத்துகிறது மனமுள். உதிர்த்தின கழுதை ஊருக்கு பெரிய கழுதையாக, மானங்கெட்டவளாக நானா? ராஜேஸ்வரிக்கு தொட்டில் கட்டி தரும்போதே என் வயிற்றிலும் மழலை சுமையா? தாங்குமா? கேவலம் இல்லையா? ஆவுடை மருகி தவித்தாள். குட்டி போட்ட பூனையாக நிலை கொள்ளாமல் துடித்தாள். முகத்தின் இருளை பார்த்து ராஜேஸ்வரி கூட கேட்டாள். என்னம்மா, ஏதாச்சும் மனக்கவலையா? ஈர மனசோடு மகள் கேட்ட கேள்விக்கு கூட எரிந்து பதில் பேசினாள். மனக்கவலை என்ன மனக்கவலை? மண்ணுக்குள்ள போற கவலைதான். அம்மாவின் தீ பதிலில் வாய் அடைத்து போனாள் ராஜேஸ்வரி. ஓமை கண்ட கனாவாக அவளுக்குள்ளேயே குமைகிற நமைச்சல். ஆவுடை தவித்தாள். அடியே மூத்தவளே, என்னம்மா? நீ வீட்டை பார்த்துக்க, நான் நாராயணசாமி நாய்க்கர் பம்ப் செட்ல போய் துணிமணிகளை துவைச்சிட்டு வந்துருத. ஆட்டுமா? ரப்பர் வாளி நிறைய துணிமணிகளை திணித்து தலையில் வைத்து கொண்டு நடந்தாள் ஆவுடை. ஆவுடைக்குள் படபடப்பு. செய்கிற காரியம் தப்பா சரியா, நியாயமா அநியாயமா தெரியவில்லை. இங்கிட்டும் அங்கிட்டுமாக பாய்கிற நினைவுகளின் கண்ணாமூச்சி. வாய்க்கால் தண்ணீரில் அவசரம் அவசரமாக துவைத்தாள், குளித்தாள். துணிக்குள் மறைத்து கொண்டு வந்திருந்த பீர்க்கை நெற்றுகளை உடைத்தாள். கரிய மினுமினுப்பாக விதைகள். மண்ணுக்குள் நனைத்தால் உயிர் பெறும் முளைகள்.
கொடி வீசி பூத்தால் 100 காய்கள், லட்சம் லட்சம் விதைகள். வயிற்று உயிரை விரட்டுகிற அழிக்கிற விதைகள். நசுக்கினாள், கல்லால் தட்டினாள், நைய நறுங்க தட்டினாள், நீரில் கலக்கி குடித்து விட்டாள். குடிக்கும் முன் யோசிக்கவே இல்லை. கழிந்தால் போதும் என்ற ஒரே குறி. கேவலத்திலிருந்து தப்பித்தால் போதும் என்ற வெறி. வீடு வந்து சேர்வதற்குள் வயிற்றுக்குள் காந்தல், குத்தி சரிக்கிற வலி, எதையோ உடைத்து நொறுக்கி திரவமாக்குகிற எரிச்சல். வயிறு முழுக்க திகு திகுவென்று எரிந்தது. அலமு கிழவி சொன்னது சரியாத்தான் இருக்கு. புடுங்கிக்கிட்டு வருது, கழிஞ்சுடும். மழலை சுமை ரத்தமாகி வெளியேறிடும். வலியை தாங்கிக் கொண்டே சந்தோஷப்படுகிற ஆவுடை அறுத்து கொண்டு வந்தது முண்டும் முடிச்சுமாக. சதை இணுக்குகள் கலந்த ரத்தமுமாக அறுத்து கொண்டு ஊற்றியது. கருவின் உயிர் மட்டுமா? ஆவுடையின் உயிரும் தான். 2 பாவாடை மாற்ற முடிந்தது ஆவுடையினால். அப்புறம் முடியவில்லை. உள்திண்ணையில் படுத்து விட்டாள். எம்மா, என்னம்மா, எம்மா! ராஜேஸ்வரியின் பதற்ற குரல். எம்மா, எம்மா! அழுகிற மற்ற பிள்ளைகள். சொல்ல முடியாத அழுகை, வாழ்வின் அழுகை, இழப்பை எண்ணிய அழுகை. வவுத்த விட்டு சனியன் கழியுதே என்று சந்தோஷப்பட்ட ஆவுடை இப்போது பதறினாள். பயத்தின் பகீரிடலில் நெஞ்சு தகித்தது. எதையோ ஆவி பிடிக்கிற தவிப்பாக உயிர். ஐயையோ, பிள்ளைகளையும் கண்ணு மொழியாத புருஷனையும் விட்டுட்டு போக போறமா? இந்த நினைவின் கிளியில் நனைந்து நடுங்குகிற மனசு. மனசின் பதற்றத்தில் மூடுகிற கண்களின் அயர்ச்சி, சோர்வு, கண்ணுக்குள் சூழ்கிற இருட்டு. இருட்டின் பயத்தில் இமையை திறக்க துடிக்கிற ஆவுடை இயலவில்லை. இமை மூடலின் இருட்டில் அவள் உணர்வே மங்கி மறைய ஜன்னி கண்டு உடம்பு வெட்டத் துவங்கியது. வீடு முழுக்க நிரம்பிய சாவின் இருட்டை பிள்ளைகளின் அழுகையும் கதறலும் அகற்ற முடியவில்லை. ஆனந்த விகடன் இதழில் 29/7/2001 வெளிவந்த சிறுகதை இது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.